வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர், பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக தங்களுக்கு மனதுக்கு பிடித்த யாராக இருந்தாலும் சரி ஒரு பட்ட பேர் வைப்பாங்க. அது யாராக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கட்டும், மற்றபடி அரசியலில் இருக்கட்டும், மற்றபடி சமூக ஆர்வலரில் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி. அரசியலே எடுத்துக்கிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர் மேலே ஒரு விருப்பம், ஒரு ஆசை, மற்றபடி அவர் செய்யக்கூடிய ஒரு பணி சிறப்பாக இருக்கிறது, தங்களுக்கு பிடித்து விட்டது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பட்ட பேர், அவருக்கு ஒரு பேர் இருக்கும். மாணிக்கம், வைகுண்டம், இஸ்மாயில், மற்றபடி கிறிஸ்டோபர், ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறது தெரியுமா, அதுக்கு ஒரு தலைப்பாக ஒரு பட்டை பெயர் வைப்பார்கள். அது அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் வெளிப்பாடு. அவர் உரியவர் எதிர்பார்த்து அது இருந்திருக்க மாட்டார். மக்களாக பார்த்து அவரோடு கூட பழகக்கூடியவர்கள் பார்த்து, சில பிறந்தநாள் போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா, என் அன்பின் அடையாளமே, இளைய தளபதியே, எங்கள் ஊர் தளபதியே, தளபதியே வேறு, அதில் எங்கள் ஊர் தளபதியா, இந்த மாதிரிலாம் பலவிதமான பேர்கள். அப்புறம் என் அன்பு சிகரமே, ஆசானே, இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு பிறந்தநாள் அந்த போஸ்டரில் பார்த்தோம்னா, வண்டியை ஓட்டி 2 வீலரும் 4 வீலர் ஓட்டி பார்க்க சைடில் ரோட்டில் பார்த்து ஏகப்பட்ட போஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது அவரவர்களுடைய அந்தந்த ரசிகர்கள், அந்தந்த விருப்பமானவர்களுடைய அந்த ஏற்பாட்டின் விளைவு. உரியவர் எனக்கு இந்த பேரை வச்சு போஸ்டர் அடிறான்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அது அவரவருடைய விருப்பம். அதை சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்வது. அரசியலே எடுத்துக்கிங்களேன். மு.க. ஸ்டாலின் அப்பலேருந்து தளபதி அப்படின்னு வந்தாங்க. அந்த தளபதி அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, இவர் நம்ம மணிரத்னம் படம் தளபதி அப்படின்னு பேர் எடுத்தாங்க. ரஜினிகாந்தையும் மம்முட்டியும் வச்சு படம் எடுத்தாங்க. அந்த படத்தின் வெளிப்பாடு அந்த தளபதி அப்படிங்கிற தலைப்பு ஆரம்பத்தில் ரஜினிகாந்துக்கு தான் வந்தது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு இருக்குது. அப்புறம் தளபதி எங்கே பார்த்தாலும் தளபதி சூப்பர் ஸ்டார் தளபதி வருகிறார் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் வச்சு, அப்புறம் அந்த பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுது. அப்புறம் அந்த பேரை என்ன பண்ணாங்க, நம்ம திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி அப்படின்னு பெயர் இவர்களாக வைத்துக்கொண்ட, அவர் சூட்டில் திமுக தொண்டர்கள் வைத்துக்கலாம். அப்புறம் விஜய் ரசிகர்கள் வளர்ந்த உடனே இளைய தளபதி அப்படின்னு வச்சாங்க. தளபதி அப்படின்னு வச்சா வேறு விதமாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி மு.க. ஸ்டாலினை திமுக தொண்டர்கள் தளபதினு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, திருப்பம் அதே மாதிரி நம்ம கூப்பிட்டா வேறு ஈக்குவலாக போய்ட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, இளைய தளபதியாக சொல்லிவிட்டு விஜய்க்கு ரசிகர்களாக ஒரு பேரை வச்சு போஸ்டர் அடித்து அப்படி இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பெயர், அவரவர்களுடைய விருப்பாடு, அவர்களுடைய அது விருப்பத்தின் எண்ணம், அவர்களுக்கு நினைக்க தோணுது, அதை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் என்னை யார் தளபதின்னு கூப்பிடாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கிடையாது. அதே மாதிரி இளைய தளபதி என்னை கூப்பிடாது இப்படி விஜய் எந்த இடத்தையும் சொல்லக்கூடாது கிடையாது. இப்போ கூட அஜித் பாருங்கள், ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு அறிக்கை விட்டுருந்தார், என்னை தலன்னு யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு. அது அவருடைய வெளிப்பாடு, அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியாது. ரசிகர்கள் கூப்பிட்றாங்க. அப்புறம் சில பேர் கடவுளே அப்படின்னாங்க அஜித்தை. அதனால் என்னமோ விடாமுயற்சி ஃப்ளாப்பு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு உயர்வாக பேசக்கூடிய சமயத்தில் அவர் அஜித் பார்த்தார், எப்போ என்னை கடவுளேன்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் அடுத்த அறிக்கை விட்டு என் தளபதியும் கூப்பிடாதீங்க, தலன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுட்டார். சரிப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அது அவர்களுடைய விருப்பம். ஏன்னா அவர் சில பேருக்கு அந்த பட்டை பேர் அழைக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ நான் மற்றும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, மற்றபடி ஈகோ விட்டதாக தனக்குத்தாங்களே ஏதோ ஒரு மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மன பாதிப்பு இருப்பதாக அவர்களுக்குள்ள ஒரு விஷயம். அதாவது இப்போ சச்சின் டெண்டுல்கர் பாருங்கள், கடைசி வரைக்கும் அவர் பேட்ஸ்மேனாக தான் இருப்பார். அப்புறம் அவரை லீடராக போட்டாங்க, இந்திய அணிக்கு தலைவராக போட்டாங்க. அப்போவே சொல்லிட்டார், எனக்கு கேப்டன் பதவியெலாம் வேணாம்ப்பா, நமக்கு செட் ஆகாது இப்படி விலகிட்டு கடைசி வரைக்கும் லீடராகவே பேட்ஸ்மேனாகவே இருந்துட்டு போயிட்டார். அப்படிங்கிறப்ப அவர் அந்த சில பேருக்கு எப்படி கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய அந்த தலையில்
ஒரு தூக்கி நிறுத்தினால் போன்ற ஒரு விஷயத்தை மாதிரி அவங்க உணர்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள மனோநிலையில் வந்து வேறு விதமாக என்னடா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கட்டுப்பட்டு சூழல் ஏற்பட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஆனால் இதில் வந்து ரஜினிகாந்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி புரட்சி தமிழன் ஆமாம் சத்யராஜ் இன்றைக்கி வரைக்கும் அவரும் சப்ஜெக்ட். அதே மாதிரி விஜயகாந்த் கருப்பு நிலா அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பட்ட பெயர். மற்றபடி வந்து அவர்களுடைய ரசிகர்கள் விரும்பினாங்க, அதை வைக்கிறாங்க. அவர்களும் சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து அந்த இன்றைக்கி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி எப்போ யார் என்னைய சூப்பர் ஸ்டார் கூப்பிடாதீங்க அப்படின்னு இன்றைக்கி சொன்னதெல்லாம் கிடையாது. அப்போ தானு வச்சார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவும் கிடையாது. ரசிகரை வச்சுருக்கிறாங்கன்னு ஏற்றுக்கொள்வோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனோரீதியான வெளிப்பாடு. அஜித் மாதிரி மற்றபடி வந்து சில பேர் மாதிரிலாம் வந்து என்னை யார் அப்படிலாம் கூப்பிடாதீங்க, இவர்களாக என்னமோ பெருசாக நினச்சிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படிலாம் கிடையாது. ரசிகர்கள் வந்து உங்களை பெரிதாக நினைத்து கொள்கிறார். நீங்களாம் அப்படியே தான் இருக்கிறீங்க. அதுதான் உண்மையான நிலைமை. அதனால் வந்து தலைன்னு கூப்பிட்டாங்கன்னா ஒன்றாயிராது. ஏன்னா மற்றபடி கடவுளை என்ப அந்த வார்த்தை வேறு, அது அதிகப்படியான வார்த்தை. தலை அப்படின்னோன்னா ஒன்றாயிராது. அதே மாதிரி தளபதினு இப்போ மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டு என்ன ஆகிட்டார், ஃபஸ்ட் கிளாஸாக அதை இருந்துகிட்ருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியின் மகன் இன்றைக்கி தமிழகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி என்ன ஆயிடுச்சு, தளபதி என்னை கூப்பிடாச்சு போட்டு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து நடிகை நயன்தாரா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். ஆமாம், என்னென்னு கேட்டால் என்னை யாருமே லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு. இல்லை, என்னைக்கு கூப்பிட்ருக்குறாங்க, சும்மா ஏதோ ஒரு சில நேரங்களில் வந்து பேசுவாங்க, பிடிப்பாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பட்டத்துக்கு வந்து உண்மையிலே வந்து விஜயசாந்தி தான் பொருத்தமானவர். அவருடைய வெளிப்பாடு வேறு. அவர் வந்து அதுக்கு பின்னால் வந்து அரசியலில் வந்துட்டார். மற்றபடி அதுலேயும் மிகப்பெரிய ஆளாக வரல. அப்படியே போயிட்டுருக்க சமயத்தை மீண்டும் வந்து கட்சி மாறி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல். மற்றபடி வந்து மீண்டும் நடிக்க வர்றதுக்கெலாம் அவருக்கு இன்றைக்கி விருப்பமே கிடையாது. அரசியலில் போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது கட்டாயமாக விஜயசாந்தி தான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு பின்னால் வந்து யாரையுமே குறிப்பிடவில்லை. சில ரசிகர்கள் வந்து நயன்தாராவை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இப்படி வாயின் மூலமாக அழைத்தார்கள். மற்றபடி வந்து போஸ்டர்லாம் வந்து பெருசாக அப்படி ஒன்றும் பெருசாக வரல. ரஜினிகாந்த் மாதிரிலாம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கெலாம் அந்த அளவுக்குலாம் மக்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கல, ரசிகர்கள் அங்கீகாரம் கொடுக்கல. ஆமாம், எதை வைத்து கொண்டு இந்த அளவுக்கு அவர் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்கார் அப்படின்னு தெரியல. என்ன காரணம் சொல்கிறாருன்னா, நயன்தாரா அப்படிங்கிறது என்னுடைய பெயர், அது எனக்கு மட்டும் பொருத்தமான, எனக்கு மட்டும் சொந்தமானது. ஏன்னா அது என்னை மட்டும்தான் குறிக்கும். என்ன நடிகைக்காக மட்டுமல்ல, தனி நபராகவும் நான் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் எனக்கு வேண்டாம். ஏன் இப்போ லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரானா என்ன குறைஞ்சி போயிடுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து ரசிகர்களை பொறுத்தவரை நான் சொல்லிக்கொள்வது, இதுவே யாருக்கு பட்டம் வைக்காதீங்க. பாருங்கள், இசைஞானி இளையராஜா யார் பட்டம் வச்சா? கலைஞர் கருணாநிதி ஐயா வச்சாங்க. இசைஞானி இளையராஜா. வாலிப கவிஞர்னு வச்சாங்க வாலிக்கு. ஏன்னா கவி பேரரசு கவியரசு வைக்கல, கவி பேரரசு வைரமுத்துக்கு வச்சாங்க. என்ன அவர் வேணான்னு சொல்லிட்டாரா? மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவன், நடமாடும் பல்கலைக்கழகம். நம்ம ஒரு கையில் இறக்கும் தருவாயில் கூட ஒரு கையில் ஸ்டேட்டையும் ஒரு கையில் சென்ட்ரலையும் வச்சுருந்தார். என்ன ஆகிப்போச்சு, அவர் விருப்பத்துக்கு வச்சுவார். இன்னும் இது மாதிரி இசைஞானி இளையராஜா இந்த வர்ற 8ஆம் தேதி வந்து சிம்பொனி இசைக்க போகிறார் லண்டனுக்கு. அதற்கு வரவேற்பு தகுந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் கூட சால்வியை போற்றி வாழ்த்து சொல்லிட்டார். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் ஐயா தொல் திருமாவளவன்னு ஒரு வாழ்த்து சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இது மாதிரி அடுத்தடுத்து தலைவர்கள் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இசைஞானி இளையராஜா இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? இசைஞானி எப்போ எனக்கு பட்டம் வேணும், என்ன ஞானிங்கிறீங்க? ஏங்க நான் என்ன முற்றும் துணை முனிவனா? பொண்டாட்டி இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அன்றைக்கி சொன்னார் அவருடைய மனைவி இசைஞானி இளையராஜாவுடைய மனைவி இறந்துருக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றபடி சொன்னாரே ஏதாவது? எதுவுமே சொல்லவேலாம் கிடையாது. நான் ஞானியாங்க, நான் குழந்தை குட்டிலாம் இருக்குதுன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லவே கிடையாது. அதே மாதிரி வாலிப கவிஞன்னு வச்சார். வாலியில் கெட்டு போயிட்டாரா? கவி பேரரசுன்னு வச்சார். அவரோட கெட்டு போயிட்டாரா? ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு வைத்த பெயர் அவரவர் ஓகே எடுத்துக்கிட்டாங்க. இதில் ஏற்றுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான விஷயம். இல்லை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு என்னை கூப்பிட வேண்டாம்னு நயன்தாரா அன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் வைக்க சொன்னீங்களா? இல்லை ரசிகர்களாக பார்த்தாலும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது ஒன்று ஏற்றுக்கலாம், ஒன்று தப்பு. இப்போ என்ன இது
லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படி வாங்கி கூப்பிட வேணாம் அப்படின்னா என்னமோ அவங்கள மூஞ்சியில் வந்து கரிய பூசுகிற மாதிரி ஆயிடுது, மொக்கப்பட்டம் கட்டின மாதிரி ஆயிடுது இல்லையா. அப்படிங்கிறப்ப ரசிகர் என்ன பண்ணுவாங்க, அடப்போடா அழுதி போட்டு வேறு மாதிரி போயிடுவாங்க. லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்றனால எந்த குறையும் ஏற்பட்டுறாரு. ஆமாம், இந்த மாதிரிலாம் அவன் அறிக்கை விடக்கூடிய சமயத்து என்ன ஆகுது தெரியுமா, ரசிகர்கள் வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடிய விஷயம். அதையெல்லாம் விட என்னடா இது நம்ம இப்படி தூக்கி பேசுகிறோம், என்ன இந்த நபர் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே வந்து விலகி விடுவார்கள். அப்படிங்கிறப்ப ரசிகர்கள் குறைய என்ன ஆகும், உங்களுக்கு வந்து படங்கள் சரியாக ஓடாது. ஒரு ரசிகர்களும் ஒரு மற்ற ஷோன்ஸோ மற்ற யாரோ ஒரு சமூக ஆர்வலர் எடுத்துங்க. ஏபி அப்துல் கலாம் எத்தனை பேர் பலவிதமான பட்டம் வச்சு அழைச்சாங்க. அவர் ஏதாவது வேணான்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது, நல்லா தான் இருந்தார். பட்டம் என்பது அவரவர்கள் மக்கள் வந்து வைக்கிறது, விருப்பப்பட்டு வைக்கிறது இல்லை. லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எனக்கு வையுங்க நயன்தாரா நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. அப்படி இல்லை, ரசிகர்கள் தானே வச்சாங்க, நல்ல விஷயம் தானே. ஏற்றுக்கொள்ளாத ஒரு பக்குவம் வரக்கூடிய சமயத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரசிகர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை தெரிந்த ஒரே நபர் யார் தெரியுமா, ரஜினிகாந்த் மட்டும்தான். நமக்கு சூப்பர் ஸ்டார் வச்சுட்டாங்க. ஆமாம், அது வியாபாரத்தின் அடிப்படை ஷோ அது ஓடாத படத்தையும் ஓட்டினார். தானு சூப்பராக ஓட்டிட்டார். அடுத்து அப்படி பிக்கப் பண்ணிட்டு வந்தார், முடிஞ்சு போச்சு. அப்பா என்னை யாருமே சூப்பர் ஸ்டார் கூப்பிடாதீங்க, என்னை யாருமே பண்ணாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லவே கிடையாது. லேடிங்கிற சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு வச்சாங்க, விஜயசாந்திக்கு வச்சாங்க. விஜயசாந்தி சொல்லவெல்லாம் கிடையாது, லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என்னை கூப்பிடாது இப்படி விஜயசாந்தி எந்த ஒரு பேட்டியும் சொல்லவெல்லாம் கிடையாது. ஆமாம், இன்றைக்கி வந்து நயன்தாரா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரசிகர்கள் வந்து இதை வேறு விதமாக திங்க் பண்ணுவாங்க. ஆமாம், அதனால் வந்து அவர்களுடைய விருப்பத்துக்கு விடக்கூடிய சமயத்தை உங்களுடைய படங்கள் நிறைய ஓடும். அவர்கள் வந்து ஒரு பட்டத்தை கொடுக்கக்கூடிய சமயத்தை ஏற்றுக்கொள்ள தான் வந்து ஒரு கலைஞனுடைய ஒரு விருப்பம், கலைஞனுடைய ஒரு மனோநிலை. அதுதான் வந்து கலைஞனுக்கு அழகும் கூட. ஏன்னா அவங்கள நீங்கள் அங்கீகரிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப அவங்க நினச்சிக்குவாங்க, என்னடா நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் கூப்பிட்றோம், நம்ம அங்கீகரிக்கிறப்ப அவங்களையே நம்ம அங்கீகரித்து போட்டு ரசிகர்கள் விலகுவார்கள். அப்படிங்கிறப்ப படம் ஓடாது. ஆமாம், அதனால் வந்து இதெல்லாம் வந்து பட்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரசிகர்களாக பார்த்து வைக்கிறாங்க, ஏற்றுக்குங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதனால் வந்து நீங்கள் உயரத்துக்கு போகலாம் விட தாழ்ந்து போக மாட்டீர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.